வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். இது என்ன சண்டை நடந்துச்சு, எதனால கத்துனாங்க, அதை ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. அதுக்கப்புறம் அந்த சண்டையை பற்றி நான் பேசுகிறேன். ஏன் கத்துனாங்க? கொச 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 கொசன். எனக்கு என்னன்னா, உப்பு போட்டு சாப்பிட்டாலும் அவ்வளோ கழுவி ஊத்துனாலும் பிக் பாஸ் திட்டினாலும் ரோஷம் வேமா நான் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கேன் அப்படின்னா, என்ன சண்டை, எதனால சண்டை, ஏன் கத்திக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சண்டை நடக்குது. எனக்கு மைக்லாம் ஓவர்லாப் ஆகுது, ஜாம் ஆகுது. யார் கத்துறாங்க, ஏன் கத்துறாங்க, எதுக்கு கத்துறாங்க, என்னடா பண்றீங்க? பாரு குரல் மட்டும் ஓங்கி கேக்குது. அதுக்கப்புறம் கமருதீன் குரல். இல்ல இந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் பேசலாம். நான் லாஸ்ட் டைமே ட்விட்டரில் ட்வீட்டு போட்டேன் சேனலுக்கு, பாருவோடைய மைக்கை மியூட்டு போட்டு எதை வேணா பண்ணுங்கன்னு. அதை வேற ஐவாலியம்ல வச்சு விட்டுறாங்க குறுக்க என்றாங்கன்னு. ஐயோ, நார்மலாக பேசினாலே கையன்னு இருக்கும். இல்லை கோயம்புத்தூருக்கு வந்து வருவோம். சபரி வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு, ஏன்னா அது நெக்லஸ் எடுத்தது தப்பு அப்படின்றதுனால. சோ ஆப்வியஸ்லி அவங்க தான் வின்னர். ஜெயில் காலம் பார்க்கல அப்படின்னு ஜெயிலு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, பாரு அரோரா அது ஸோ ஏதோ திங்ஸை தேடும் போது தோண்ட வருதுன்னு பாரு சொன்னதுல அரோரா ஏதோ ஆஃபெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா அதை விடாம பாரு பேசிட்டே இருக்காங்க. அரோரா வெளில போய் பேசிக்கிட்டே இருக்கா மண்டக்குள்ள இருக்கா அப்படின்னு. இப்ப தெரிஞ்ச அவனுக்கு ஏன் அரோரா மேல நிறைய விமர்சனங்கள் ஆரம்பத்துல இருந்தாலும் இப்ப ஏன் அரோராவை லைக் பண்றோம் அப்படின்னா, அந்த புள்ள தெளிவா பேசுது, அந்த புள்ள கரெக்டா பாயிண்டா வைக்குது. அது ஒரு இந்த நகைக்கு ஒண்ணு பேசியிருப்பாங்க, ரொம்ப சூப்பரா பேசினாங்க. அதாவது பாத்தியா, இவ்வளவுதான் இந்த மனுஷ பையர்களுடைய வாழ்க்கை, 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உன்னை எவனையுமே கண்டுக்கல. அது நல்லா இருந்துச்சு. அந்த ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒருத்தனோட வேல்யூ எப்படி இருக்குது, எந்தெந்த அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரியான வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசினாங்க. அதனாலேயே அரோரா வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த பிள்ளை கரெக்டாக பேசுது. அது பார்வதி பத்தி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து கேப்ல அரோராவை ஹக் பண்ணது, ஆறுதல் சொன்னதை பத்தி நம்ம பேச வேணாம். தானா வினோத் வந்து அரோராவை வந்து இந்த மாதிரி ஏதோ சொல்லும் போது அரோரா வந்து இப்படின்னு பண்றா. அப்ப வந்து அரோரா சொல்றாங்க, பெரிய காவிய காதல், கன்றாவியான காதல் அப்படின்னு அரோரா சொல்றாங்க. அப்ப அரோரா அங்க இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, நான் பழகிக்க கத்துக்கிட்டேன், 60 நாள் தான், இன்னும் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பார்வதி தேவையில்லாம கமருதீனை கூப்பிட்டு ஹக் பண்றது அரோரா முன்னாடி. அவங்க 2 பேரும் ஏதாவது பண்ணி பிரிச்சு விட்டுருங்களா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ரொம்ப ஒரு மாதிரி கமருதீனுக்கு எனக்கு தெரியல. கமருதீன் நீங்க பழைய மாதிரி மாறிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் தயவு செஞ்சு இன்னொரு வீடியோ அனுப்பணுமா, இல்லை இன்னொரு லெட்டர் அனுப்பணுமா, இல்லை இன்னொருத்தவங்க வந்து உங்களுக்கு சொல்லணுமா, வைல்ட் கார்டு வந்து சொல்லணுமா, ஏன் மறுபடியும் இப்படி போய் மாட்டிக்கிறீங்க? அந்த பிள்ளைக்காக பேசாதீங்க. சொன்னா கூட புத்தி வராது போல, அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வரவங்க அவனாது என்ன அறிவு கிட்ட போல, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்மையா விளையாண்டார்ல, அதாவது சூப்பரா விளையாண்டாரு. அரோரா கூட இருந்த வரைக்கும், அரோரா கூட இருந்தாலும் சரி, லைக் தனியாவே ஒரு மாதிரி தெரிஞ்சாரு. பார்வதி கூட சேராதப்ப அரோரா கூட இருந்தாலுமே தனியா தான் தெரிஞ்சாரு. அவரோட கேம் பிளே வெளில தெரிஞ்சு. இப்ப இவ சாவி கொடுத்து திருவுறா, அவன் ஆடுறான் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. வேணாம் கமருதீன், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்க மேல பெரிய ஹோப் வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அப்படி கொஞ்சம் மடை மாத்த. உங்களுக்கு ஃபுல் கேப்பபிள் இருக்கு, ஃபைனல் போற அளவுக்கு கேப்பபிள் இருக்கு. ஆனா அதை வீணாக்குறாங்க. ஓகேவா? அடுத்த சண்டைக்கு வாங்க. அடுத்த சண்டை வந்து நான் முக்கியமா இந்த டாஸ்க் பத்தி பேசணும். என்ன அப்படின்னா, நெக்லஸ் டாஸ்க். முன்னாடி எல்லாம் வைரம் வச்சு அத வந்து எப்படி தூங்காமலாம் வந்து கண்காணிப்பாங்க. எப்படி நகைக்கு கீழே படுத்துட்டு தூங்குனது, ஏதோ ஒண்ணு தூங்காம இருந்தாங்களா இல்லையா, அதை அட்ரஸ் பண்ணோம். இல்ல வெறி கொண்டு கண்காணிச்சு இவங்களுக்கு விளையாடவே தெரியல. ஒரு பிளானிங் நடக்கும், டீமா ஒரு பிளாட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள். இப்ப நீ இதுக்காக பேசிட்ட, இவங்களுக்காக பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. அது வேற சீசன். இதுங்க இவ்வளவு தூரம் விளையாடுறதே பெருசு. நெக்லஸ்ல இந்த திருட்டு டாஸ்க் ரூயின் ஆயிடுச்சுங்க. பிக் பாஸ் வந்து வேற எந்த டாஸ்க் நல்லா இருந்துச்சு? சாண்ட்ரா கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் நல்லா அது சரி. வீக்கெண்ட் ஆனா இந்த சாண்ட்ரா பொண்ணுக்கு வந்து பயம் வந்துருமா? எனக்கு நான் இப்ப தெரியுதா அந்த மயக்கத்தை ஏன் நான் வந்து கலாச்சன்னு. அந்த புள்ள அப்பவே மயக்கம் போட்டு விழுந்தாங்க, ரைட்டா? நேத்தி என்னடா பண்றீங்க, டக்குன்னு வர்றீங்களாடா, அந்நியனா இருக்கீங்களாடா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ பிக் பாஸ் வந்து
மாடர்ன் சினிமால யாரு கேரக்டரா இல்ல நாமினேட் பண்ண சொன்னாங்க? அப்போ ரெட்ரோல எல்லாரும் கேரக்டரா இருந்தாங்களா? எனக்கு தெரியலையே. எனக்கு ரெட்ரோ மாடர்னை விட்டுருங்க, கொடுத்ததுல யாரு கேரக்டரா இருந்தாங்க அதையாவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அதையாவது தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுவும் இல்லை. உண்மையா சொல்ல போனா நான் தொடர்ச்சியா இந்த சீசன் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே பாடி லாங்குவேஜ் வரல, மேனரிசம் வரல. விக்கல்ஸ் மட்டும் ஏதோ மிமிக்ரி பண்ணியிருந்தாங்க. பார்வதி அது என்ன நத்த கண்ணு கேரக்டர்னே எனக்கு தெரியல. முதல்ல எஃப்ஜே சொன்னது கரெக்டான ஒரு விஷயம் தெரியுமா? நான் இருக்கையிலே ஒஸ்ட் பர்ஃபார்மரா நத்தக்கண்ணியை தான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா அந்த புள்ளையாவே இல்லை. ஓகே, முதல்ல அது என்ன கேரக்டர்னே எனக்கு தெரியல. என்ன கேரக்டர் அது? எனக்கு தெரியல ஜி. எனக்கு அது வந்து அந்த ஸ்ரேயா ரெட்டி பண்ணிருப்பாங்கல்ல ஈஸ்வரி, அந்த கேரக்டர் மாதிரி. ஆனா அது இது கிடையாதே அப்படின்ற மாதிரி. இது என்ன கருமோனே தெரியல, எனக்கு தெரியல. என்ன கொடுத்தாங்க, உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சதா? எனக்கு தெரியல. உண்மையாவே சொன்னா அந்த அதாவது எப்படி சொல்றது, நம்ம மொபைல் எல்லாம் பார்த்தோம்னா இல்ல சரி மொபைல எடிட் பண்ணோம்னா ஒரு ஃப்ரேம் அப்படியே கிராப் பண்ணுவோம். டிவியில் நான் துண்டை வச்சு மறைச்சிக்கிறேன் பார்வதி வர சீன்லாம். ஏங்க உண்மையாகவே அந்த அளவுக்கு ஒரு இரிட்டேஷனை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சும்மா பேசினாலே கடுப்பாகும். இல்லை கோயம்புத்தூர் ஸ்லாங்கை எடுத்துகிட்டு அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கை போட்டு கொன்று குழவி ஐயோ முடியல, இதை கமுருதின் வேற சேர்ந்துக்கிட்டு ஏன்டா சாமி இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே இதில் இன்னொரு இரிட்டேஷன் வேற, வயல் கார்டுன்னு கூப்பிட்டு வந்த ஆதிரியை வேற, அந்த புள்ள வேற அநியாயத்துக்கு என்னடா பண்ணுறீங்க, அந்த புள்ள எதுக்கு வந்தது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குது, எதையாவது பேசணும்னா தேவையில்லாமல் சண்டை வளர்க்குது. கானா வினோத்துக்கு என்ன ஆணுச்சுன்னே தெரியல, அவர் ரொம்ப ஒரு மாதிரி வைலண்டாக மாறிக்கிட்டு இருக்காரு. பிரஜினும் கானா வினோத்தும் நேற்று ஏன் சண்டை போட்டாங்க? நான் எங்கே தயா என்கிட்ட என்ன சண்டைன்னு ஒன்றையும் கேட்கவே கூடாது. எனக்கு என்ன சண்டைனே ஆரம்பத்துலேன்னு தெரியல. 3 சண்டை நடந்திருக்கு. ஆமா, ஆக்சுவலா என்னன்னா லபன்னு 2 பேரும் கத்துனாங்க, கானா வினோத்தும் எஃப்ஜேவும். சரி அவங்க ஏன் கத்துறாங்கன்னு பார்த்தா பின்னாடி கொச 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 இல்ல ஞாபகம் வந்துருச்சு. கானா வினோத் பிரஜன் சண்டை என்னன்னா, அந்த கதவை வந்து அதாவது என்னமோ கதவை மூடி வச்சுட்டாங்க. நான் இத்தனையும் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், பார்க்காமலாம் இல்லை. ஓகேவா, கதவு பிக் பாஸ் பேசினதே புரியலன்னு வச்சிங்களேன். ஏன்னா அப்படி சண்டை போட்டாங்க. கதவு ஏதோ அந்த வெளில இருக்க கதவை மூடிட்டாங்கப்பா. ஓகேவா, பிரஜன் வந்து அதுக்கு இவ்வளோ சீப்பான கேம் விளாடாதீங்க அப்படின்னு வந்து கானா வினோத் நீ தான் மொக்க கேம் ஆடுற, நீ தான் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம் யார் மொக்கையா விளாட்றா யார் நல்லா விளாட்றாங்கிற மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா, குறுக்க திவ்யா வந்து கானா வினோத் சீப்பே அப்படின்ட்டாரு. திவ்யா அதுக்கு முன்னாடி சீன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் திவ்யா வந்து இப்போ சொல்கிறேன் சீ பே அப்படின்றாங்க. ஐயோ என்னடா இது எண்ட்ல நடந்தது, நடுவுல எஃப்ஜே ஒரு லைட்டா எடுத்துடலாம். ஓகேவா, எஃப்ஜே வந்து இந்த யாரு முக்கன யாரு நல்லா பண்ணலான்னு பார்த்து எஃப்ஜே பேரை சொன்னாங்க. எஃப்ஜே பேரை சொல்லிட்டு எஃப்ஜே வெளில அனுப்பிட்டாங்க. கேம் விட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுறாங்க. வீட்டு தலை எங்க? சத்தியமா சொல்றேன், வீட்டு தலை துஷார் எவ்வளவோ பரவாயில்ல. இல்லடா அந்த புள்ள பாவம்டா, அந்த புள்ளையாடி சமாளிக்க முடியல, அழுவ ஆரம்பிச்சிட்டு போயிடுச்சு அந்த புள்ள, என்னாடி முடியல அப்படின்னு. ஏன்னா அந்த புள்ள ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து நின்னு பாருங்க எவ்வளவு மண்டை காய்ச்ச வருது அப்படின்னு தெரியும். முக்கியமா பார்வதி ரம்யா ஃப்ரெண்டுனால அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களான்னு தெரியல. ரம்யா ஃப்ரெண்டு பார்வதியா? இல்லப்பா, காக்கா பிடிக்கிறாங்கல்ல தலைய, அந்த விஷயத்துல நான் சொல்றேன். ரம்யா பேசும்போதெல்லாம் இன்டரப்ட் பண்றாங்க. பிக் பாஸ் வந்து பேசுறாரு, ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, டாஸ்க்கு படிக்க விடல, படிக்கும்போது சண்டை, படிச்சிட்டு இருக்கும்போது வினோத் ஓடி போய் நெக்லஸ் எடுக்கிறாங்க. அதுல வேற சுபிக்ஷாக்கு அடி விழுவுது, இவ்வளவு விஷயம் நடக்குது. இதுல நம்மால ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் விக்கல்ஸ் ஏய் வர சொல்லிட்டாங்க, நீ வரியா இல்லையா கிளம்பு வா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சைடுல கத்திட்டு போயிட்டு இருக்காரு. பேசுறாங்க, பார்வதி இங்க லபன்னு கத்துது. அது என்னத்துக்கு தெரியுமா? மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. அது என்னத்துக்கு தெரியுமா? எஃப்ஜே வந்து சொல்லிட்டாராம், கமருதீன் நீங்களும் சேர்ந்து சுத்துறீங்க அப்படின்னு. என்ன இருக்கோ அதான் சொல்ல முடியும், நாங்களே சொல்றோம் நீங்களும் சேர்ந்தா சுத்திட்டு இருக்கீங்க. ஐயோ இந்த பார்வதிக்கு யாராவது அவங்கள பத்தி பேசினா அஃபெண்ட் ஆயிடும். அப்போ பேசாத மாதிரி நான் என்ன சொல்றேன், ஆஃப்டர் பிக் பாஸ் நீங்க வந்து உட்காருங்க, இன்டர்வியூ ஒன்று பண்ணுவோம், அப்பயும் நான் இதே கேள்விதான் கேட்பேன். கமருதீன் பின்னாடி தான் நீங்க சுத்துனீங்க, வேற என்ன பண்ணீங்க, வேற என்ன கேம் விளையாடுங்க? கேம் விளையாடல, கமருதீனை எழுப்பி விடுறதுதான் வேலையா. பார்வதி விளையாடின டாஸ்க்கும் ஜெயிக்கல, அந்த ஸ்மெல்லுக்கு அந்த டாஸ்க்கும் இண்டிவிஜுவலா ஆடல, ஜெயிக்கல, பிளேவும் வந்து ஒழுங்கா ஆடல. அதுக்கு எனக்கு கம்பேர் டு பார்வதி சுபிக்ஷா மேலாதான் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் நீ பார்வதியை கொண்டு வந்தா நான் சுபிக்ஷா சப்போர்ட் போயிடுவேன்ப்பா. நீ பார்வதி சைடு கொண்டாந்தனா நான் சுபிக்ஷா சப்போர்ட் போயிடுவேன். நான் பார்வதியை பொழக்கிறதுனா நான் ரெடி. ஏன் தெரியுமா, அந்த புள்ள என்ன பண்ணுதுன்னே தெரிய மாட்டேன், சத்தியமா சொல்றேன். தனிப்பட்ட வன்மம் அப்படிலாம் எதுவுமே இங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்க என்ன நம்மளுக்கு வந்து டேக் அவே கொடுக்குறாங்க அப்படி பார்த்தா யாருமே டேக் அவே கொடுக்கல. மேபி வேணா ஒருத்தவங்களை எடுத்துக்கலாம், ஒரே ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம். விக்கல்ஸ்
ஏதாவதுனா சம்டைம்ஸ் சரி ஓகே விட முடிஞ்சு அதாவது அப்படியா சரிடா விட்டுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஓகே இந்த கருமத்தை எடுத்துக்காம நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக சீசன் 3ோட ஷார்ட்ஸ்லாம் அந்த பிக் பாஸ் இன்ட்ராக்ஷனு லாஸ்ட்லியா பேசுறதுலாம் இன்னி வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன், கம்பாரிசன் பண்ணாத எந்த சீசனோடய இந்த சீசனை இல்லைங்க. சௌந்தர்யா பிக் பாஸ் இன்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் நம்ம பாக்குறோம்ல ஷார்ட்ஸ் வந்தா கூட ஸ்கிப் பண்ணாம. இந்த புள்ள வேற இந்த வியானா புள்ள வேற கியூட்ங்கற பேர்ல ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு இல்ல கொஞ்சம் கியூட்னஸ் அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. பட் ஏதோ பக்கெட் வந்து நடுவுல கொண்டு வந்தது அது ரம்யா சொன்னாங்க, பார்வதி சொல்லிட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை விக்கல்ஸ். இந்த வாரம் விஜய் சேதுபதி செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். 2 நாள் நிறைய வார்த்தையை மியூட் பண்ணாங்க ஷோல. என்ன வார்த்தைகள்? கெட்ட வார்த்தைகள். பேபா இல்ல ஏதோ சொல்றாங்க. இட்ஸ் நாட் கெட்ட வார்த்தைகள், சாதாரண அந்த பிராண்ட் நேமா இல்ல வந்து ஏதோ பேசுறாங்க. பட் ஆனா அது கெட்ட வார்த்தைகள் கிடையாது. கத்திட்டு இருந்ததும் ஒன்னும் புரியல. விஜய் சேதுபதி லவுட் ஸ்பீக்கரோட வந்து கத்தாதீங்கன்னு சொல்லியும் அறிவு வரல. பிக் பாஸ் காரி மொய்ஞ்சதும் உங்களுக்கு அறிவு வரல, தனியா உட்காந்து அழுவு செய்றீங்க. பிக் பாஸ் ரிடீம் பண்ணுனா கூட சூடு சொரணை இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. அப்புறம் வந்து அமித்துக்கு அந்த செயின் எடுக்கிறதுக்கு அமித்துக்கும் கானா வினோத்துக்கும் ஒரு சண்டை வந்தது வாசல்ல. எனக்கு லிட்டரலா நேத்து எபிசோட் வந்து நான் காலையில தான் பார்த்தேன். நான் நேத்தியே பார்த்தேன். எனக்கு என்னன்னே புரியல. ஏன் புரியல அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது தயா, கத்திக்கிட்டே இருக்கிற பிரச்சனை. ஆமாம், இது மாதிரி மண்டை காய்ச்சல் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வாரம் விஜய் சேதுபதி உங்களுக்கு பேச தெரிலன்னா மக்கள்கிட்ட மைக்கை கொடுத்து பேச வைங்க. அதையும் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பேச வைங்க. என்ன ஆடியன்ஸா கூப்பிடுங்க. ஏன் பார்வதி அரோரா துஷாரா அவ்வளோ ஷேம் பண்ணீங்க? உங்களையும் கமருதியும் பேசும்போது வலிக்குதா? ஆமாம், இம்மா நீ அதாம்மா பண்ணுற. ரொம்ப சிம்பிள் தயா. இன்னைக்கு நடந்த ரிவ்யூவே பல பேருக்கு வந்து குழப்பமாக தான் இருக்கும். எஃப்ஜே ஏன் தெரியுமா திருப்பி வந்து கத்துனாரு? ஜெய்ஜே ரெட்ரோ டீம் வந்தாரு, 3 நாள் நான் தூங்குனீங்களே, இப்போ என்னத்தை கிழிச்சிங்க? அஃப்கோர்ஸ் ஓகேவா. ஆனால் இந்த டீம் ஃபுல்லாக நாமினேஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த டீமை போட்டு பொழக்க போகிறாங்க அடுத்த வாரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அடுத்த வாரம் இவங்க எல்லாம் டைரக்ட் நாமினேஷனா? அப்போ நாமினேஷன் நடக்காதா? டாஸ்க் இல்லை உண்டு. யார் எவ்வளோ ஓட்டு வாங்குறாங்க? இவங்க இந்த டீம் வந்து நாமினேஷனுக்குள்ளே இருப்பாங்க, இவங்களுக்குள்ள தான் பண்ணணும். ஆமாம், பண்ணக்கூடாது. மேபி இதில் யாரையா ஒருத்தவங்க நாமினேஷன் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இருக்குது, அது ஓகே. அட்ரஸ் பண்ண வேண்டியது மறுபடியும் விஜய் சேதுபதி உள்ளே போயிட்டோம், வெளில இருந்து உள்ள போயிட்டு உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தனா வச்சு கிழிக்கிட்டுங்கிறேன். அதுமாரி பண்ணிட்டோம். அதுமாரி பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். தயவு செஞ்சு இவங்களுக்கு டாஸ்க்கெல்லாம் கொடுக்காதீங்க. எப்படியாவது இந்த சீசனை முடிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. டாஸ்க் கொடுத்தா வேஸ்ட். 80 நாள்ல முடித்து விடுவோம். ஆமா, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வைங்கங்கறேன். இருக்குன்னு சொன்னாரே. போன வாரம் எவிக்ஷன் இல்ல, இந்த வாரம் டபுள் எவிக்ஷன். அமுச்சு விடுங்க, தேவையே இல்லை, அமுச்சு விடுங்க, தேவையே இல்லை. என்ன பண்ணுறாங்க? ஒன்றுமே பண்ணல. என்டர்டைன்மெண்ட் இல்லை, ஃபன் இல்லை, ஒரு சண்டை உருப்படியாக போட தெரில, உருப்படியாக ஒருத்தவங்களுக்கு பேச தெரில. ஆனால் ஊனா எப்படி சொல்கிறது, மல்யுத்தம் கொலாடி சண்டை மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உருப்படியான ஆளை வேணால் திரும்பி வைல்ட் கார்டாக ஒன்று அனுப்புங்க, பிரவீன் அனுப்புங்க திரும்பி. கலை வந்து பீப் வேர்ட்ஸ் பேசினாங்க, யாரும் கத்தலை, சண்டை போடல, அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு அட்ரஸ் பண்ணல. ஏய் சொன்னதுக்கு சீ சொன்னதுக்குலாம் கத்தின்னு இருக்கீங்க. திவ்யா கத்துறாங்க, ஆனால் திவ்யா பாயிண்டாக கத்துறாங்க, ஓகேவா. ஆனால் அதையுமே போட்டு குழப்பி ஒரு மாதிரி கச்ச நூடுல்ஸ் மாரி இருக்குங்க. சீரியஸாக போனால் நூடுல்ஸு சிலந்தி வலையெல்லாம் பார்த்தீங்க, சிலந்தி வலை கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். நூடுல்ஸ் மாரி போட்டு குழப்பிட்டு இருக்காங்க. அதை தயவு செஞ்சு நிப்பாட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா இன்னொன்று பார்த்தேன், ஆதிரி வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் பார்க்கறத நிறைய பேர் கம்மி பண்ணியிருக்காங்க. அந்த மீம் நீங்கள் பார்த்தீங்களா? லிட்ரலாக ஆஃப்டர் ஆதிரி வில் கம் ஐ குவிட் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா தவிர்த்துல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பண்ணல. எனக்கு லிட்டரலா தெரியல நேத்து ஷோ. அப்புறம் ரம்யா வந்து கேப்டன்சி அவங்க மேனேஜ் பண்ண முடியல, ரம்யா அழுவுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அளவு ட்ரபிள் கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்களா. அவங்க தலையா நிக்கவும் இல்ல ஆக்சுவலா. அது ஓகே இல்ல. ஏன்னா இப்போ 2 பேருமே கத்திக்கிட்டு இருக்கும்போது இவங்க அந்த அளவு கத்துறாங்க. இவங்க கத்தாமலாம் இல்லை, ஓகேவா. இங்கேயும் கத்துறாங்க, ஒரு அளவுக்கு மேலே சமாளிக்க முடியல. ஆனால் போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் வந்து விக்கல்ஸ் டாஸ்க் படிக்கிறாங்க, அப்புறம் சொல்றாங்க பாஸ் வெயிட் பண்றாருன்னு சொல்றாங்க. பார்வதி அதுக்கும் மேல கத்திட்டு இருக்காங்க. பார்வதியை அட்ரஸ் பண்ணணும் சீரியஸா. உங்களுக்கு தெரியும், எனக்கு பார்வதி மேல ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு. இவங்க பேசும்போது எல்லாம் அமைதியா இருக்காங்க. யாரு? பார்வதி பேசும்போது லிவிங் ஏரியால எல்லாம் அமைதியா இருக்காங்க. மத்தவங்க ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எஃப்ஜே பேச ஆரம்பிச்சாரு, பார்வதி பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் வினோத் சொல்றாரு, எம்மா நீ பேசும்போது நோண்டவே இல்லையே
FGA அப்படின்றாங்க. ஐயோ ஒஸ்ட். அதான் விஜய் சேதுபதி என்ன தெரியுமா அட்ரஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய விஷயம்னா ஒருத்தவங்க தலையா இருந்தா அந்த தலை சொல்றதை கேட்கணும், அப்படி இல்லைன்னா கிளம்பி வெளில போயிடணுங்கணும். பிக் பாஸ்க்கே அந்த மரியாதை இல்லை. அங்க டாஸ்க் கொடுத்துருக்காங்க, விக்கல்ஸ் டாஸ்க் படிக்கிறாங்க, இவங்க பாட்டுக்கு செயின் ஓகே, அதாவது அவங்க டாஸ்க் முடிஞ்சு வந்தோடனே யாரும் இல்லாதப்ப செயின் திருந்தாங்க. வினோத் அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணாங்க. பட் அது டாஸ்க் படிக்கும்போது நடுவில் அவர் ஓடினப்போ எல்லாரும் ஓடினாங்க. இப்போ டாஸ்க்கு என்ன மரியாதை, பிக் பாஸ்க்கு என்ன மரியாதை? அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே மரியாதை என்னன்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸே சொல்லிட்டாரு டிசிப்ளின் எல்லாம் பரவாயில்ல, எதுக்கு இவ்வளோ வந்து அன்டிசிப்ளினா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. டிசிப்ளினுக்கு ஆப்போசிட் தானே இன்டிசிப்ளின். ஆமா. அதுக்கப்புறம் என்ன டிசிப்ளின்? இவ்வளோ இல்லை டிசிப்ளினா இல்லைன்னா பரவாயில்ல, இவ்வளோ ஏன் இன்டிசிப்ளினா இருக்கீங்க? கொஞ்சமாவது இன்டிசிப்ளினா இருக்கலாம். இன்டிசிப்ளின் மட்டும் தான் நாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இதுல ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சீங்க எண்ட்ல, அந்த மாதிரி சாப்பாடை வந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டு இவங்க என்ன டிசர்வ் பண்ணாங்கன்னு அந்த ட்ரீட்ஸ் இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல இந்த விஷயத்த சொல்ல, ஜெயிச்சது ரெட்ரோ சினிமா, ஜெயிக்கலாம் இல்ல ஒஸ்ட்ல பெஸ்ட் அவ்வளவுதான், மத்தபடி வேற கிடையாது. ஏதோ ரம்யா வியானா சாண்ட்ரா பேசும்போது கனி வேற ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ கேக்கிட்டு போட்டோம், ஆப்போசிட் டீம் தானே. அப்படியா? ஆமா. வியானா அவங்க டீம் இல்லையா? வியானா அவங்க டீமா தெரியல. யார் மாடர்ன் டீம் யார் ரெட்ரோ டீம்னு எனக்கு தெரியல. இன்னும் அதுவே எனக்கு உட்காரல. எனக்கு சில பேர்லாம் யார் என்ன கேரக்டர் ப்ளே பண்ணாங்க அதுவும் உட்காரல. உண்மையா சொல்ல போனா பிக் பாஸ் ஆக்சுவலா நொந்து அந்த டாஸ்க வந்து முடிச்சு விட்டாங்க. ஆமா, இதுக்கு மேல இதுங்களை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஃப்ரைடே இன்னைக்கும் அந்த டாஸ்க் போயிருக்கும், இதுங்க தேராதுன்னு நேத்தியோட அந்த டாஸ்க வந்து சாமி முடிச்ச வரைக்கும் நல்லதுதான். இதுங்க கத்துறபடி கத்திட்டு கிடக்கணும், கேரக்டர் கொடுத்து கத்த விடாதீங்க, அது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. எதுவுமே பேசுறது இல்ல பாவம், அவருக்கே கடுப்பாகுது. சோறு தண்ணி தூக்கம் இல்லாம இதுங்களையா நான் விடிய பாத்துட்டு இருக்கேன் சொல்லிட்டாரு அவரு. சொன்னாரு. இதுக்கு மேல விஜய் சேதுபதி சார் நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்க ரொம்ப ஆவலா காத்திருக்கோம். எப்போதும் போல வந்து இந்த வாரம் விஜய் சேதுபதியின் வாரம் அப்படின்னு தயா நான் கடுப்பாயிடும் தயா. சும்மா ஆக்சுவலாக நல்லா இல்லைன்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்காதீங்க. மூஞ்சில அடித்த மாதிரி நறுக்குன்னு வைங்க பாயிண்ட்டை. அப்படி இல்லைன்னா மக்களுடைய கருத்துக்களை எழுதி அதை இன்ஸ்டாகிராமில் போட சொல்லி அதை எடுத்து படிங்க, அதுவே போதுமானது. அதையும் ஃபில்டர் பண்ணி படிக்காதீங்க, ஓப்பனாக அன்ஃபில்டராக பண்ணுங்க. கமல் சார் இருந்த சீசன்லாம் ஒரு காலர் கால் பண்ணி எவ்ரி சண்டே கேள்வி இந்த வந்தெல்லாம் கண்ணம்லாம் திட்டிட்டு வாங்கி சொல்லிட்டு கால் பண்ண வேணாண்டாங்க. ஃபேன்ஸ் ஒன்னும் வைக்கல. ஸோ அதுதான் நேற்று நடந்தது. ஒரு நூடுல்ஸ் எபிசோடு தான். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம். எனக்கு பிக் பாஸ் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. 1, 2வது வந்து எரிச்சல் ஆகுது 2, 3வது வந்து மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துறீங்க. நீங்க பாக்குறவங்கள மன உளைச்சல் பண்ணாதீங்க. 106 நாளுக்கு அப்புறம் ஒரே நெகட்டிவிட்டியா இல்லை தவிர்த்துடலாம். அந்த 1 மணி நேரம் இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறத ஒண்டி மனசுல வச்சுக்கிட்டு பாக்கி எல்லா நேரத்துலையும் பிக் பாஸ்ங்கிறத தவிர்த்துடலாம். தோணுது நெகட்டிவிட்டியா ஆயிருவேன் போல அப்படின்னு. ஏன்னா நேற்று ஷோ பார்த்துட்டு இன்னைக்கு ரிவ்யூல என்ன பேசணும், எதை அட்ரஸ் பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், என்ன கத்துனாங்க, ஏன் கத்துனாங்க, இல்லை உண்மைதான். என்ன மேட்ச் என்ன ஓவர்னே தெரியல, அப்படிதான் போயிட்டு இருக்குது. அதான் சொன்ன மாரி இன்னைக்கு என்ன பண்றாங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நேற்று வந்து சொன்ன மாரி நூடுல்ஸ் தான், அதை தாண்டி பெருசா எதுவும் இல்லை. இன்னைக்கு உள்ளதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஆனா என்னன்னா ஐகானிக் டாஸ்க் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண இந்த சீசன். டாஸ்க் டீம் ஒன்று அக்ரெசிவா புதுசா வந்து டாஸ்க் கொடுங்க. பாதி பேரை சீக்ரெட் ரூம்ல அக்ரெசிவாலாம் கொடுக்காத, ஏற்கனவே அவங்க அக்ரெசிவா தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. as in மூளைக்கு அக்ரெசிவ் பிளானிங் அந்த மாதிரி. நான் இவங்களுக்குலாம் லெமன் அண்ட் ஸ்பூன் தான் லைக். அது மாரி ஏதாவது கொடுத்து விடுங்க, தனித்தனியாக விளையாடுற மாதிரி கொடுங்க. டீமாலாம் விளையாட விடாதீங்க, இந்த டீமா அந்த டீமாலாம் வைக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே ஒன்றும் ஒஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. தனித்தனியாக விளையாண்டாலும் அப்படி தான் பண்ணுவாங்க. சொல்றாங்க டீம் பிரிச்சது வந்து நீங்க உருப்பிட மாட்டீங்க, நானே டீம் பிரிச்சு நானே கேரக்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அசிங்கம். அடுத்து ஒரு ஐகானிக் டாஸ்க் இருக்கே, இந்த டான்ஸ் ஃப்ளோர் பாட்டு போட்டா எங்க இருந்தாலும் வந்து நிப்பாட்டு. அதெல்லாம் பண்ண வேணாம், கடுப்பா இருக்கும் இவங்களுக்கு. அதுவும் பண்ண தெரியாது. விஷயத்துக்கு வா நின்னு. ஆமா பார்வதி ஒரு தடவை அந்த ஐயோ முடியல வேண்டாம். இன்னும் ஒரு ஐகானிக் டாஸ்க் இருக்கு அப்படின்னா அந்த டான்ஸ் ஃப்ளோர். எங்க பாட்டு நான் என்ன சொல்றேன், பேரண்ட உள்ள அனுப்பி விட்டு காலி பண்ணுங்க எல்லாரும். அதான் மேல பேரண்ட்ல நீ நல்லா விளையாடுற. இப்ப பார்வதி அம்மாலாம் வந்தா விமர்சனம் பண்ணுவாங்களா சிவானி அம்மா மாதிரி தெரியல. பாப்போம். நீ நல்லா விளையாடுற பார்வதி, உனக்குன்னு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா. பிக் பாஸ் ஆல் பாதிக்கப்பட்டோர் சங்க தலைவி தயா அப்படின்னு அந்த சங்கத்துல இணையணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது குமுறல் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பார்க்கணும்னா டியூன் இன்டு சினி கார்னர் தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். டாடா பாய்.